இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை இந்த மகிமை நேர நிகழ்ச்சிக்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாட்களில் உண்மையான ஆசீர்வாதம் எது அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்து வருகிறோம். எது உண்மையான ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். உலக பிரகாரமான ஆசீர்வாதம் உண்மையான ஆசீர்வாதம் அல்ல, நிரந்தரமானது அல்ல அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். நன்றியுள்ள இருதயம் உண்மையான ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். பாவ மன்னிப்பின் நிச்சயம் உண்மையான ஆசீர்வாதம், பரிசுத்தமாய் வாழ்வது உண்மையான ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். தேவனின் சாயலாக நம்ம வாழணும் அப்படின்றது நம்ம பார்த்தோம். அதுதான் ஆசீர்வாதத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். தேவ சமாதானம் நம்மகிட்ட இருக்கு அப்படின்னா அது ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த நாள்ல ஒரு மிக முக்கியமான ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நித்திய ஜீவனை நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்றாரு. அவரை நம்ம விசுவாசித்தோம் அப்படின்னா ஜீவ தண்ணீர் உள்ள நீரூற்றுகளாய் நம்ம மாற்றப்படுவோம். சமாரியா ஸ்திரீக்கு அவர் ஜீவ தண்ணீரை கொடுத்தார். அப்படிப்பட்ட ஜீவன் நமக்குள் ஆண்டவர் நமக்கு தர வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. இந்த உலகத்துல அநேக ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்கிறோம். அதுதான் பெரிய ஆசீர்வாதம். அப்படி இருந்தா நம்ம சந்தோஷமாக சமாதானமாக இந்த உலகத்துல வாழலாம், என்ன நினைச்சாலும் நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தின் அளவுகோல்களை நம்ம வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா அதை விட மேலான ஆசீர்வாதங்களை குறித்து தான் நம்ம தியானித்து வருகிறோம். அதெல்லாம் நம்ம இல்லாதவர்களாக அக்கறையற்றவர்களாக இருக்கிறோம். அதெல்லாம் நமக்கு இருக்கு, ஆனா அதுதான் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி நம்ம அநேக நேரங்கள்ல நாம் மறந்து போகிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். ஆனா இந்த நித்திய ஜீவன் அப்படின்ற ஆசீர்வாதம் ஒருபோதும் முடிவிராத நித்தியமாய் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. அநேக நேரத்துல நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நித்திய ஜீவன் அப்படின்னா இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பதாக மறுமைக்குள் உள்ள ஆசீர்வாதம், மறுமையின் ஆசீர்வாதம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நித்திய ஜீவன் என்றால் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா யோவான் 17:3 இப்படி சொல்லிருது. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிவதுதான் நித்திய ஜீவன். அப்ப இந்த உலகத்துல நம்ம வாழும்போது நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ளணும். எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அவரை நம்ம பிதாவையும் குமாரனையும் அறிந்து கொள்ளுகிறவர்களாய், அவரோடு உறவு கொள்ளுகிறவர்களாய் இருக்கும்போது நாம் அந்த நித்திய ஜீவனை இந்த உலகத்திலே நம்ம சுதந்திரிக்க முடியும் அப்படின்றதுதான் இந்த வசனத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஆண்டவரோடு நம்ம எப்படி உறவு வைத்துக் கொள்ள முடியும்? வேத வசனங்களை தியானிப்பதின் மூலமாகவும் ஜெபத்தில் அவரோடு பேசுவதன் மூலமாகவும் நாம் அவரோடு உறவு கொள்ள முடியும் அல்லவா? அந்த நித்திய ஜீவனை இந்த உலகத்துல நம்ம பெற்றுக்கொள்ளணும். அது நிறைய நேரங்களில் நம்ம நினைப்போம், இந்த ஆசீர்வாதங்கள் இப்படிலாம் எனக்கு இது ஒரு பொருள் வேணும் அப்படின்னா நம்ம காசு கொடுத்து இந்த பொருளை நம்ம வாங்கிடலாம். ஆனா இந்த நித்திய ஜீவனை நம்ம விலை கொடுத்து வாங்குறதற்கு இது ஒரு பொருளோ ஒரு சொத்தோ அல்ல. ஆனா ஆண்டவரோடு உள்ள உறவா இது காணப்படுகிறது. அப்போ நம்ம நித்திய ஜீவன் பிரவேசிக்கணும் மறுமையில அப்படின்னா இந்த உலக வாழ்க்கையில ஆண்டவரோடு உறவு கொள்ளுகிறவர்களாக, அவரில் நிலைத்திருக்கிறவர்களாக. நான் பிதா திராட்சை தோட்டக்காரர், நான் திராட்சை செடி, என்னில் நிலைத்திருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அவரில் நிலைத்திருக்கிறவர்கள் தான் என்ன செய்வாங்க? கனிகள் கொடுப்பாங்க, பரலோகத்துக்கும் நம்ம செல்ல முடியும். அப்போ இந்த நித்திய ஜீவன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். யாருக்கு இந்த நித்திய ஜீவன் கிடைக்கும் அப்படின்னா எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னா இல்ல. கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மாத்திரமே இந்த நித்திய ஜீவன் கொடுக்கப்படுகிறது. யோவான் 3:16 தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிதா நாம் யாரும் கெட்டு போயிடக்கூடாது. யாரெல்லாம் தேவனை நம்ம பிதாவை இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கிறோமோ அவங்கெல்லாம் கெட்டு போகாமல் இருக்கும்படிக்குதான் இந்த உலகத்துல குமாரனை கொடுத்தார். அவர் நமக்காய் சிலுவையில ரத்தம் சிந்தினார், நமக்காக பாடுபட்டார். இதற்காக தான் பிதா நமக்காக குமாரனை அனுப்பினார். இப்ப யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு இந்த நித்திய ஜீவன் கிடைக்கும். நித்திய ஜீவன் அப்படின்ற ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த பவுலுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பவுல் முன்பதாக ஆண்டவரை நேசிக்கிறவர்களை துன்பப்படுத்தினாரு, ஆண்டவரை ஆராதித்தவர்களை துன்பப்படுத்தினாரு, பல்விதமான இன்னல்களை செய்தாரு.
ஆனாலும் ஆண்டவருடைய அன்பை அவரை தனது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறார் அப்படின்னு அறிந்ததற்கு பின்பதாக அவருடைய வாழ்க்கை மாறினது. அவர் நித்திய ஜீவனை சுதந்திரித்தார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் ஜீவ கிரீடம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாரு, நித்திய ஜீவனை சுதந்திரித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இது ஒரு நல்ல உதாரணம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். இது எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு இல்ல, நான் நல்ல காரியத்தை செய்திருக்கேன், நான் நற்கிரியைகளை செய்திருக்கிறேன், அதனால எனக்கு நித்திய ஜீவன் கிடைத்து அப்படின்னு அல்ல. இது தேவனுடைய ஈவு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. நாம் ஆண்டவரை இரட்சகராக விசுவாசிக்கிறோம் அப்படின்னா அது நம்மால் உண்டானதல்ல. அந்த விசுவாசத்தின் மூலமாக நாம் ரட்சிக்கப்பட்டோம். அது தேவனுடைய ஈவாய் காணப்படுகிறது, கிருபையாய் காணப்படுகிறது. நித்திய ஜீவனை எப்படி பெறலாம்? நித்திய ஜீவன் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம். யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். நித்திய ஜீவனை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ரோமர் 6:23 இப்படி சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். தேவனுடைய கிருபை வரம், நம்ம பாவம் செஞ்சோம் அப்படின்னா மரணத்துக்கு பங்குள்ளவர்களாய், நரகத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாறுகிறோம். ஆனா ஆண்டவருடைய கிருபை வரோம் என்னது? நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவனை நம்ம எப்படி பெறலாம் அப்படின்னா நம் பாவத்தை அறிக்கையிடணும். பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பி பரிசுத்தமான வாழ்வு வாழும்போது இந்த நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரித்து கொள்ளலாம். இந்த தாவீது ராஜா பாவம் செய்து பாவத்தை விட்டு மனம் திரும்ப என்ன சொல்றாரு? ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்குபடி செய்யுங்க. அப்போ ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்ம பாவம் செய்யும் போது இழந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம். அந்த சந்தோஷத்தை மீண்டுமாய் புதுப்பிப்பதற்காக பாவ மன்னிப்பை பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நம்ம பெற வேண்டும். அடுத்ததாக ஆண்டவர் மேல் விசுவாசம் வைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 16:31 இந்த பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலிருந்து அவருடைய கட்டுகள் எல்லாம் களைஞ்ச உடனே அந்த சிறைச்சாலைக்காரன் தன்னுடைய பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போகும்போது அவங்க சொல்றாங்க, நாங்க இங்கதான் இருக்கோம், கெடுதி ஒன்றும் செய்யாது அப்படின்னு. அவனுக்கு மிகப்பெரிய ஷாக் ஆயிடுச்சு. அப்ப அவன் கேட்கிறான், நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்? உங்களை மாதிரி ரட்சிப்பை அடைவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொன்னதுனால அவங்க விசுவாசித்து ஞான ஸ்நானம் பெற்ற குடும்பமாய் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாக காணப்படும் போது இந்த நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாக நம்ம காணப்படுகிறோம். பாவ மன்னிப்பை பெற்றவர்களாகவும் விசுவாசத்தை ஆண்டவர் மேல் வைக்கிறவர்களாகவும் அவர்தான் இரட்சகர் என்கிற விசுவாசத்தை நாம் வைக்கும் போது நாம் இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக மறுரூபமான வாழ்வு வாழ வேண்டும். நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டோம். இந்த உலகத்துல ஆண்டவரோடு உள்ள உறவுல நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். விசுவாசத்தின் மூலமாக ரட்சிக்கப்படுகிறோம். அதனால நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். ஆனா ஒரு நாள் நிகழ்வல்ல, அது நாம் தொடர்ந்து அதை நிறைவேற்றுகிறவர்களாக நம்ம காணப்படும். நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாய் இயேசுவின் சாயலாக நம்ம மாற்றப்படும் போது, பரிசுத்தமான வாழ்வு வாழும் போது, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையும் போது மாத்திரமே இந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள முடியும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். சகையுடைய வாழ்க்கையில அவர் ஆண்டவரிடத்துல சொல்றாரு, இந்த பாவங்களை எல்லாம் நான் செஞ்சுட்டேன், இனிமேல் நான் என்ன செய்யறேன், இந்த அநியாயமாய் செய்ததெல்லாம் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன்னு சொல்லி அவனுடைய வாழ்க்கையில ஒரு மறுரூபம் உண்டானதுனால அவன் ரட்சிக்கப்பட்டான் அப்படின்னு பார்க்கிறோம். அதே போல நம்முடைய வாழ்விலும் பாவங்களிலிருந்து நம்ம விடுதலை பெற்ற பிறகு ஆண்டவருடைய காரியங்களை நம்ம மறுரூபம் அடைவர்களாக காணப்படும் போது மாத்திரமே இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நித்திய ஜீவன் தான் நிலையான ஒரு ஆசீர்வாதம். இது ஒரு முழுமையான ஆசீர்வாதம். இது ஆண்டவர் கொடுக்கிற ஈவு. நம்முடைய நற்கிரியைகளுக்குள்ள பலன் அல்ல, ஆண்டவர் கொடுக்கிற ஈவு. அதை பெற்ற பின்பு நாம் அவருக்குரியவர்களாக அவரை போல மாறுகிறவர்களாக நம்ம வாழணும் அப்படின்னு தான் ஆண்டவர் இந்த நாட்கள்ல நம்மளோடு பேசுகிறாரு. நித்திய ஜீவன் அப்படின்றது நம்ம அநேக நேரத்துல நம்ம என்ன நினைக்கிறோம், இது பரலோகத்துக்குரியது, இம்மைக்குரியது அல்ல, பரலோக ராஜ்யத்துக்குரியது. ஆனா இந்த உலகத்திலேயே நம்ம நித்திய ஜீவன் உள்ளவர்களாய் வாழும்போது மாத்திரமே, நித்திய ஜீவன் நமக்குள் இருக்கும்போது மாத்திரமே, ஆண்டவருடைய ஜீவ சுவாசம் நமக்குள் இருக்கும்போது மாத்திரமே, அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கும்போது மாத்திரமே பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து மறுரூபமான காரியங்களை நம்ம மறுரூபமா
பரிசுத்தமாய் ஆண்டவருடைய சாயலை போல பரிசுத்த வாழ்வு வாழும்போது மாத்திரமே நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். இந்த ஆசீர்வாதங்கள், உண்மையான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த நாட்கள்ல நாங்கள் உண்மையான ஆசீர்வாதம் எது அப்படின்னு சொல்லி நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் தியானித்தோம். எல்லா காரியங்களையும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கீங்க, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு நாளும் எது உண்மையான ஆசீர்வாதம் என்று உணராதவர்களாக, தெரிந்தும் ஆண்டவரே அதை பற்றி அக்கறையற்றவர்களாக, உலகத்தின் பின்னதாக, உலகத்தின் ஆசீர்வாதத்திற்கு பின்னதாக ஓடிக்கொண்டிருந்த எங்களுக்கு ஆண்டவரே ஒரு உயிர் மீட்சியை நீர் உண்டு பண்ண வேண்டுமாறு ஜெபிக்கிற. நன்றியுள்ள இருதயத்தை தாங்க, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தாங்க, பரிசுத்த வாழ்வை தாங்க. ஆண்டவரே, உம்முடைய சாயலாய் நாங்கள் எங்களை மாற்றுங்க. தேவ சமாதானத்தினால் எங்களை இடைக்கட்டுங்க. நித்திய ஜீவனை எங்களுக்கு தந்துடுங்க. ஆண்டவரே, இம்மைக்காக மாத்திரம் நாங்கள் உம்முடைய சமூகத்துல தேடாதபடி, இம்மைக்காக மாத்திரம் உம்மை நாங்கள் பின்பற்றுவோம். ஆனால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களா இருப்போமே. நாங்கள் அப்படிப்பட்ட பரிதபிக்கப்பட்ட, கைவிடப்பட்ட, ஆண்டவரே உம்முடைய வருகையில பங்கு இல்லாதவர்களாக காணப்படாதபடிக்கு எங்களை ஒரு விசை கழுவி எங்களை சுத்திகரித்து உம்முடைய பரிசுத்த ஆவி எங்களுக்கு தந்தருங்க. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தந்தருங்க. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தந்தலுங்க. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் ஆண்டவரே எங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் எங்களோடு பழகுகிறவர்களுக்கும் நீர் அதை தந்தல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை காண்கிறவர்கள் உண்மை காணும்படியான கிருபை ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்தல்லுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கிறோம். நீர் பெருக, நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேள நல்ல பிதாவே, ஆமென்.